வாசிங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம். இந்த காலங்களில் அதிகமாக வாசிக்கப்படுகிற பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்திலே அவனுக்கு காணப்பட்டு, யாருக்கு காணப்பட்டாரு? யாருக்கு காணப்பட்டாரு? இது புதிய ஏற்பாட்டு யோசேப்பு இல்ல, அப்படிதானே? புதிய ஏற்பாட்டு யோசேப்புக்கு கர்த்தர் எதுல காணப்பட்டார்? சொப்பனத்தில் காணப்பட்டார். அவர் என்ன யோசிச்சுட்டே இருக்கிறாருன்னா மனசுக்குள்ள பாருங்க, இந்த மனுஷன் எவ்வளோ ஒரு நல்ல மனுஷன் பாருங்க. யோசேப்பை கொஞ்சம் தியானிச்சு பார்க்கணும், யோசேப்புடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுட்டு. அவருக்கு சொப்பனத்தில் அவருக்குள்ள மனசுக்குள்ள ஒரு கலக்கம் இருக்குது. என்ன கலக்கம் அப்படின்னா, மரியாள் திருமணத்துக்கு முன்பதாகவே கருதரித்து விட்டாள், அவளை சேர்த்து கொள்ளலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடோடு. நான் நம்பர் அவர் ஜெபம் பண்ணியிருப்பார், ஆண்டவர்கிட்ட கேட்டிருப்பார், எனக்கு கைட் பண்ணுங்க ஆண்டவர், ஏதாவது சொல்லுங்க, எனக்கு என்ன செய்யன்னு தெரியல. ஒரு சாதாரணமான மனுஷனாக இருந்தால் அவளை கேவலப்படுத்தியிருப்பாங்க பாருங்க. காலத்துக்கு முன்பதாக இதில் ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். காலத்துக்கு முன்பதாக யாரையும் தீர்ப்பு செய்யாதிருங்கள். சில காரியங்களை நம்ம கேள்விப்படுறோம் பார்த்தீங்களா, அந்த கேள்விப்படுகிற காரியங்கள் அடிப்படையில் சிலரை நம்ம தவறாக பேசிடுறோம், சிலர் டிஸ்கார்ட் பண்ணிடுறோம். இந்த யோசிப்பை மட்டும் இந்த செய்தியை கேட்ட உடனே 4 பேரை கூப்பிட்டு சொல்லியிருந்தா அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? அதுக்கப்புறம் இந்த சொப்பனத்தை பார்த்து என்ன பார்க்காம என்ன எல்லாமே தலைகீழாக போயிருக்கும் பார்த்தீங்களா. இன்னைக்கு இதை நம்ம விசுவாச பிள்ளைகள் கற்றுக்கொள்ளணும். வசனம் சொல்லுகிறது, சொப்பனத்தில் வாசிங்க, அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையை யோசித்து அதற்காக தேவனிடத்தில் அவன் கேட்டிருப்பான் நம்புறேன். அந்த சூழ்நிலை சிந்தித்துக் கொண்டிருக்கையில் வாசிங்க, கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, கரெக்டான ஒரு கைடன்ஸ் அங்க கிடைக்குது பாருங்களேன். அந்த சொப்பனத்திலே அவனுடைய தடுமாற்றத்துக்கான ஒரு பதில் அங்கே கிடைக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்னைக்கு நாம அப்படி எதிர்பார்க்கிறது இல்லை, ஆகையால் தான் தேவன் செயல்படுறதுன்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு அந்த எதிர்பார்ப்பை உங்களுக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறேன். நம்முடைய வாழ்க்கையில முக்கியமான கட்டத்திலே தீர்மானங்கள் எடுக்க வேண்டிய சூழ்நிலைகளிலே ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே அடையாளங்களே எனக்கு காட்டுங்க, சொப்பனங்களே எனக்கு காட்டுங்க, தரிசனங்களே எனக்கு காட்டுங்க. ஏனென்றால் வார்த்தையில அது வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா! எவ்வளவு கிளியரான ஒரு கைடன்ஸ் பாருங்க. சொல்றாரு, நீ ஐயப்படாதே, எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஏன்னா தேவன் அவனுக்கு சொல்ல வேண்டிய எல்லாவற்றையும் அந்த சொப்பனத்திலே சொன்ன பிறகு ஒரு பெரிய மாற்றம் அங்கே ஏற்படுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே இந்த சொப்பனங்களும் தரிசனங்களும் எனக்கு உம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். அல்லேலூயா! ஆனால் இந்த வெளிப்பாடோட ஒரு ஆபத்தும் இருக்கிறது. இந்த வெளிப்பாடுகளை நாம் பெறும்பொழுது இதோடு சேர்த்து ஒரு டேஞ்சர் இருக்குது. என்ன டேஞ்சர் அப்படின்னா, இந்த வெளிப்பாடுகளை ரெவலேஷன் உங்களை உயர்த்தும். வெளிப்பாடுகள் நம்ம என்ன செய்யும் சொல்லுங்களேன்? வெளிப்பாடுகள் என்னை உயர்த்தும், வெளிப்பாடுகள் தேவைகளை சந்திக்கும். யோசேப்பினுடைய சகோதரர்கள் யோசேப்பு கிட்ட வரும்போது, யோசேப்பு தங்களுடைய சகோதரன் என்ற வெளிப்பாடு அவங்களுக்கு கிடைச்ச பிறகு அவங்க எல்லா குறையும் தீர்ந்துருச்சு பாருங்க. அது வரைக்கும் பணத்துக்காக உணவை வாங்க வேண்டும் என்று வந்தார்கள். ஆனால் அவங்க இருக்கிற சகோதரன் யார் என்ற வெளிப்பாடு அவங்களுக்கு கிடைச்ச பிறகு அவங்களுக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு. இடமும் கிடைச்சிருச்சு, வீடும் கிடைச்சிருச்சு, பிள்ளை குட்டிகளுக்கு பாதுகாப்பும் கிடைச்சிருச்சு, எல்லாமே கிடைச்சிருச்சு. எதன் அடிப்படையில்? யோசேப்பு யார் என்ற வெளிப்பாட்டின் அடிப்படையில். இப்போ ரெவலேஷன் நமக்கு அவசியமாக இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் வெளிப்பாடுகள் அநேகருடைய பொறாமைக்கு நம்மை ஆளாக்கி கொண்டே இருக்கும். இந்த யோசேப்பினுடைய சகோதரர்கள் யோசேப்பினுடைய சொப்பனத்தை கேட்ட உடனே எவ்வளோ பொறாமைப்படுறாங்க பாருங்களேன். அதனால தான் சொல்றாங்க, சொப்பனக்காரன் வர்றான், இவனை கொன்று போடுவோம், இவன் சொப்பனங்கள் என்ன ஆகும் என்று பார்ப்போம். அந்த அளவுக்கு பொறாமைகள் நமக்கு விரோதமாக எழும்பும். அது எழும்பணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! நம்ம யாரை பார்த்து பொறாமைப்படுவோம்? யாரை பார்த்து பொறாமை? நீங்கள் கீழே இறங்கி போகும்போது ஒருத்தர், ஐயா ஒரு 5 ரூபா இருந்தால் கொடுங்க, சே இவர் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறார், இவர் மாதிரி நான் இருந்தால் நல்லா இருக்கு அப்படின்னு நினைப்பீங்களா? யாரை பார்த்துங்க பொறாமைப்படுவீங்க சொல்லுங்க? கர்த்தர் நம்மை உயர்த்தும் பொழுது அநேகர் நம்மை பார்த்து பொறாமைப்படுவார்கள். ஹல்லேலூயா! பொறாமைப்படுவாங்க. எப்படி இவங்க இப்படி இருக்கிறாங்க, எப்படி இங்கே இருக்கிறாங்க, எப்படி இவங்க வாழ்க்கையின் உயர்வு என்ன?
சில சொல்கிற நீங்கள் கேட்டுக்கலாம், நான் பார்த்தேங்க அவரை 10 வருஷம் முன்னாடி எப்படி இருப்பார் தெரியுமா? ஒன்றும் கிடையாது, எதுவுமே இல்லை. ஆனால் இப்போ எப்படி இருக்கார் தெரியுமா? நமக்கு தான் தெரியும் ரகசியம், ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று. பொறாமைப்படக்கூடிய தானியேலை குறித்து நாம் வாசிக்கிறோம். தானியேல் ஒரு அந்நிய தேசத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். நம்மள மாதிரி நம்ம சொந்த தேசத்தில் கூட இல்லை. ஆனால் அந்நிய தேசத்தில் கர்த்தர் அவரோடு கூட இருக்கிறதுனால பொறாமைக்கு அவர் ஆளாகிறதை நம்மால் என்ன செய்ய முடிகிறது? பார்க்க முடிகிறது. நீங்கள் உண்மையாக கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு நடப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே கொடுக்கிற உயர்வுகளையும் ஆசீர்வாதங்களையும் கண்டு சிலர் உங்களை பார்த்து என்ன பண்ணுவாங்க? பொறாமைப்படுவாங்க. இதை எப்படியாவது கவிழ்த்து போட வேண்டும் என்று அவர்கள் முயற்சி செய்வார்கள். ஆனால் அந்த சூழ்நிலையில் நீங்கள் பொறுமையாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சொல்றாரு. அல்லேலூயா. நமக்கு உடனே ரியாக்ஷன் வந்துடும்ல. ஒன்று சொன்னால் நம்ம உடனே சொல்லிடணும். ஒன்று செஞ்சால் நம்ம திருப்பி அதுக்கு ரிட்டர்ன் என்ன பண்ணிடணும்? ஏதாவது ஒன்று செஞ்சிடணும். ஆனால் இந்த இடத்துல நாம் பொறுமையாய் இருக்கும்போது கர்த்தர் நம்முடைய பெயரை நிலைநிறுத்துவார். அல்லேலூயா. சில காரியங்களை காலம் விளங்க பண்ணும். ஒன்லி டைம் வில் ஷோ. காலங்கள் போகும். யோசேப்பு தான் தகப்பனிடத்திலிருந்து பிரிக்கப்படும் போது 17 வயசு. ஆனால் பார்வோனுக்கு அடுத்த நிலையில் அவன் நிற்கும் போது 30 வயசு. 17லிருந்து 30 13 வருஷம் அவன் உருவாக்கப்பட்டான். அல்லேலூயா. எங்கே ஆரம்பிச்சது? அவனுடைய சகோதரன் மேலே அவங்க பொறாமை கொண்டு அவனை கஷ்டப்படுத்தினாங்க. ஆனாலும் யோசேப்பு கவலைப்படலை. அவங்க மேலே ஒரு வெறுப்பை என்ன பண்ணல? வளர்த்து கொள்ளலை. தரிசன புருஷர்கள் மற்ற மனிதர்களுடைய அப்ரூவலுக்காக காத்திருக்க மாட்டாங்க. மற்ற மனிதருடைய விமர்சனங்களை கேட்டு கவலைப்பட மாட்டார்கள். அவருடைய யோசனை என்னன்னா, என் தேவனுக்கு நான் பிரியமாய் நடக்கணும் என்ற ஒரு நோக்கம்தான் அவங்களுடைய வாழ்க்கையில பிரதானமாக காணப்படும். அல்லேலூயா. ரெண்டாவது, உடைய தரிசனங்கள் நிறைவேற வேண்டும் என்றால், முதலாவது சொன்னேன், நமக்கு விரோதமாக எழும்புவாங்க, விமர்சிப்பாங்க, பொய்யான காரியங்களை பேசுவாங்க. ஆனால் கர்த்தர் அந்த தீமை நின்று நன்மையை கர்த்தர் வெளியே கொண்டு வர வரைக்கும் நம்ம பொறுமையாக இருந்து தேவையில்லாத வம்புக்கு போகாமல் அமைதலாக இருக்க வேண்டும். ரெண்டாவது காரியம் வாசிங்களா? ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க. ஓகே. ரெண்டாவது நாம் சந்திக்கிற, முதலாவது பொறாமையினாலே சில பகைகள், ரெண்டாவது சொப்பனக்காரருக்கு உள்ள பிரச்சனை என்ன அப்படின்னா, சில பொய்யான குற்றச்சாட்டுகள் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு சந்திக்க நேரிடும். சில தவறான குற்றச்சாட்டுகளை சரியாக நம்மளை பற்றி தெரியாது, ஆனால் பேசிடுவாங்க பாருங்கள், நம்மளை குற்றம் சாட்டுவார்கள். அதுவும் ஒரு முன் விரோதம் அல்லது ஒரு முன் யோசனையோடு இந்த காரியத்தை செய்வார். போத்திபாரனுடைய மனைவி தன்னுடைய குறையை மறைப்பதற்கு யோசேப்பின் மேல் அபாண்டமான ஒரு பழியை அவள் சுமத்துகிறதை நம்மால் என்ன செய்ய முடியாது? பார்க்க முடிகிறது. ஆனால் இதில் ரொம்ப சந்தோஷமான காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், அவன் சிறைச்சாலைக்கு போன பிறகு போத்திபாரனுடைய மனைவியினுடைய பெயர் எங்கேயுமே இடம்பெறவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை குற்றம் சுமத்துகிறவர்களை தேடினாலும் அவங்களால என்ன செய்ய முடியாது? பார்க்கவே முடியாது. ஏன் அப்படின்னா, நீ தரிசன புருஷன், நீ தரிசன புருஷன். அவன் அடுத்த நிலைக்கு கர்த்தர் உயர்த்தும் போது போத்திபாரனுடைய மனைவி அட்ரஸே இல்லை. அது வரைக்கும் அவர்களுக்கு ஒரு ஸ்தானம் இருந்தது. போத்திபாரனுடைய மனைவி யோசேப்பு அடிமை. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இந்த அம்மாவுக்கு எங்கே இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன், நான் நம்புகிறேன், யோசேப்பு உயர்த்தப்பட்டோன்னு இந்த அம்மா ஓடி போய் ஒளிஞ்சிருப்பாங்க. ஆமாவா இல்லையா? ஆமென், ஹல்லேலூயா. யோசேப்பு நல்லவன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் ஏதாவது பண்ணிட்டா வாழ்க்கை என்ன ஆயிரும்? நம்ம ஒழுங்காக இங்கேருந்து என்ன செஞ்சிருவோம்? போயிடுவான்னு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ முதல் காரியம், மனிதர்கள் நமக்கு விரோதமாய் செயல்படும் பொழுது அவர்களை பகைக்காதீங்க, அவங்க மேலே எரிச்சல் அடையாதீங்க. நீங்கள் தரிசன புருஷராக இருந்தால் உங்கள் தரிசனம், தேவன் கொடுத்த தரிசனம் நிறைவேறும் வரைக்கும் அவரே நோக்கி பார்த்து முன்னாக போய் கொண்டே இருங்கள். ரெண்டாவது, உங்களை குற்றம் சாட்டுகிறவர்கள் யாராக இருந்தாலும் பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணம் ஒரு நாளும் நமக்குள்ளே என்ன செய்யக்கூடாது? வரவே கூடாது. உங்கள் மேல் சுமத்தப்பட்ட பழி எதுவாக இருந்தாலும் அது தவறு என்று நிரூபிக்கிறது கர்த்தருடைய வேலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது யாருடைய வேலை? கர்த்தருடைய வேலை. கர்த்தர் அதை ஏற்ற வேளையிலே நிரூபிக்கிறவராய் இருப்பார். மூன்றாவதுதான் கொஞ்சம் பெயின்ஃபுல். மூன்றாவது காரியம்தான் நம்முடைய தரிசனங்களை கெடுக்கக்கூடிய காரியம். வாசிங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம்
23ஆம் வசனம். ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம். நினையாமல் அவனை என்ன செஞ்சுட்டான்? மறந்து விட்டான். சில நேரம் சில மனிதர்கள் நம்மளை மறந்துடுவாங்க பாருங்க. அவங்க தேவைக்கு நம்ம உதவி செய்திருப்போம், அவங்களுடைய கஷ்டத்தில் கூட நின்றுப்போம், அவருடைய கை தூக்கி விட்டுருப்போம். ஆனால் கொஞ்சம் அவங்க நல்லா வந்த பிறகு நம்ம நினைவிலே நம்ம அவங்களுடைய நினைவிலே என்ன பண்ண மாட்டோம்? இருக்க மாட்டோம். அது ரொம்ப பெரிய பாதிப்பாக இருக்கும். யோசேப்புக்கு ரொம்ப எதிர்பார்த்தான், இந்த 2 பேருக்கு உதவி செய்தனே, ஒருவன் உயிர் பிழைத்தானே, மீண்டுமாக அரண்மனைக்கு அவன் போயிட்டானே, அவன் நினைச்சிருந்தா ஒரு நொடி பொழுதுல என்னை அரண்மனையிலேருந்து வெளியே கொண்டு வந்திருக்கலாமே, என்னை பற்றி அவன் பேசவே இல்லையே. வசனம் சொல்லுகிறது, அவன் மறக்கப்பட்ட ஒரு நிலையிலே இருந்தான். அல்லேலூயா. ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்களேன், மனிதர்கள் நம்மை மறந்து போவார்கள். தேவன், தரிசனம் கொடுத்த தேவன் நம்மை ஒரு நாள் என்ன செய்யறதில்ல, மறக்கிறதே இல்லை. அவர் கொடுத்த தரிசனத்தை மறக்கிறதில்ல, அழைப்பையும் மறக்கிறதில்ல. அதை நிறைவேற்றும் வரைக்கும் அவர் நம்மை கைவிடுவதே இல்லை என்பதை தான் கர்த்தர் நம்மோடு கூட சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இப்போ யோசேப்புக்கு ஒரு தரிசனம் இருந்தது, இதான் முக்கியம். இதை மற்றதெல்லாம் நமக்கு ஒரு அடிஷனல் தான், ஆனால் இந்த காரியம் தான் ரொம்ப முக்கியம். யோசேப்பு ஒரு சாதாரண மேய்ப்பனாக இருந்து அவன் தரிசனம் பெற்ற பிறகு ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் அவன் உயர்த்தப்பட்டான். ஆகையால் யோசேப்புடைய வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக மாறிவிட்டது. ஆசீர்வாதமான ஒரு நிலைக்கு அவன் வந்து விட்டான். எதற்காக கர்த்தர் அவனுக்கு தரிசனத்தையும் சொப்பனத்தையும் கொடுத்தார் சொல்லுங்க? எதுக்காக கர்த்தர் யோசேப்புக்கு இந்த தரிசனத்தையும் சொப்பனத்தையும் கொடுத்தார்? சாதாரண கேள்விதான், ஏன் எவ்வளோ யோசிக்கிறீங்க? எதுக்காக கர்த்தர் யோசேப்புக்கு இந்த தரிசனத்தை அல்லது சொப்பனங்களை கர்த்தர் ஏன் கொடுத்தார்? நிறைய நேரங்களில் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற உயர்வுகள் வச்சு நாம் என்ன நினைக்கிறோம் தெரியாம, நாம நல்லா இருக்கணுங்கிறதுக்காக கர்த்தர் கொடுத்துருக்காரு. இல்லைங்க, உங்க மூலமா அநேகர் நல்லா இருக்கணுங்கிறதுக்கு தான் கர்த்தர் உங்களுக்கு உயர்வுகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் அதை நம்ம மறந்துடுறோம் பாருங்களேன். நிறைய பேர் நான் கவனிச்சிருக்கிறேன், ஆலயத்துக்கு வரும்போது ரொம்ப கஷ்டத்தோடு வருவாங்க. கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அவர்களை உயர்த்துவார். உலகத்தின் கண்களிலே உலக பிரகாரமாய் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை உயர்த்த 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 அவங்க கடைசியில் சொல்லிடுவாங்க, நானும் என் வீட்டாரும் மட்டும்தான். மற்றவங்களை பற்றிலாம் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, கவலையே பட மாட்டாங்க. நீயும் உன் வீட்டாரும், நானும் என் வீட்டாரும். அப்போது ஆண்டவர் அதுக்கு மேலே கொடுக்க மாட்டார். ஞாபகம் வச்சுக்கோங்களேன், அதுக்கு மேலே கொடுக்க மாட்டார். அதுக்கப்புறம் உங்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்களே தடை பண்ணுறீங்க. யோசேப்பினுடைய வாழ்க்கையில கர்த்தர் அவனை உயர்த்தினதற்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த உயர்த்தினது நிமித்தமாய் அவனும் ஆசீர்வதிக்கப்பட்டான். அவனுக்கு ஒரு குடும்பம் வந்தது. அவன் நல்ல செல்வச் செழிப்பாக அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் அவன் ஒரு காரியத்தை புரிந்து கொண்டான். என்னை கர்த்தர் உயர்த்தினத நோக்கம் என்ன தெரியுமா? இந்த யூத பரம்பரையே காப்பாற்றி அவர்களை போஷித்து இந்த வம்ச வழியிலே மேசியாவாகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்ற ஒரு வெளிப்பாடு அவனுக்கு இருந்தது. ஆகையால் சொல்றான், நான் உங்களையும் உங்க பிள்ளைகளையும் நான் பராமரிப்பேன். அந்த 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 வம்சத்தை காக்கும்படி தான் கர்த்தர் அவர்களை உயர்த்தினார். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், உங்க கையில கர்த்தர் கொடுத்திருக்கிற பணம், உங்க கையில கர்த்தர் கொடுத்திருக்கிற வசதிகள், உங்களுக்கு கொடுத்த படிப்புகள், உங்களுக்கு கொடுத்திருக்கிற எல்லாமே எதுக்காக கொடுத்திருக்கிறார் தெரியுமா? இந்த பூமியிலே கர்த்தருக்கு என்று ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்துவதற்காகவே கர்த்தர் எல்லாவற்றையும் என் கையில கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நாள் நம்மகிட்ட கேட்கும்போது என்ன சொல்லுவார்? நான் இவ்வளோ கொடுத்தேன், நீ என்ன செய்த அப்படின்னு கேட்கும்போது, நான் வீடு வாங்கினேன், நான் ஒரு கார் வாங்கினேன், நான் நல்லா இருந்தேன், அதெல்லாம் ரெண்டாவதுப்பா, நீ எனக்காக என்ன பண்ணேன்னு கேட்பார். நீயும் வீடு வாங்கின, உலகத்தானே வீடு வாங்கினா, நீயும் கார் வாங்கின, கர்த்தரை அறியாதவனும் கார் வாங்கின, உனக்கு மற்றவங்களுக்கு என்ன வித்தியாசம்? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு கொடுக்கப்பட்டவை எல்லாம் ஒரு நோக்கத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோசேப்பினுடைய உயர்வு, யோசேப்பினுடைய தரிசனம், யோசேப்புடைய சொப்பனம், இதெல்லாம் ஒரு நோக்கத்துக்காக அங்கே கொடுக்கப்பட்டது. ஆகியால் அவன் சொல்றான், வாசிங்களேன், ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசித்து முடிக்கலாம். ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பூமியிலே உங்க வம்சம் ஒழியாமல் இருக்க, நான் வசதியா வாழ்வதற்காக அல்ல, நான் உயர்த்தப்படுவதற்காக அல்ல, நானும் என் குடும்பமும் நல்லா இருப்பதற்காக மட்டும் அல்ல. அவர் சொல்றாரு, பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க தேவன் எங்களை உங்களுக்கு முன்னே என்ன செய்தாரா?
அனுப்பினார். இதில் ரொம்ப பியூட்டி என்னன்னா, அவங்க அப்பா மறிச்சிடுவார் பாருங்களேன். மறிச்ச உடனே சகோதரர்கள் பேசுவாங்க. நீங்கள் அப்புறம் போய் வீட்டில் வாசித்து பாருங்கள். சகோதரர்கள் பேசுவாங்க, அப்பா இருக்க வரைக்கும் அப்பா மூஞ்சிக்காக நம்மளை கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருந்தான், சாப்பாடு கொடுத்தான். அப்பாவும் செத்துட்டாரு, நம்மளை யோசேப்பு என்ன வேணா செய்யலாம், ஆகையால் ஒரு பிளான் போடுவாங்க பாருங்க. அப்போ கூட அந்த புத்தி மாறல பாருங்க அவங்களுக்கு. யோசேப்பினுடைய மைண்டே வேற, சகோதரனுடைய மைண்டே வேற. இப்போ எல்லாம் நல்லா ஆயிடுச்சு. அப்பா சாகிறதுக்கு முன்னாடி இப்படி சொன்னார். சில பேர் சொல்லுவாங்க, கேட்டிருக்கிறீங்களா? கடைசியில் நம்ம ஆட்கள் ஒரு சாவிட்டுக்கு போனால் கூட கடைசியாக என்னங்க சொன்னார், அடிச்சு விட வேண்டித்தான் இல்லையா? இப்படி சொல்லிட்டு போன சொத்தெல்லாம் எனக்கு தான் எழுதி சொல்லிட்டாரு அப்படின்னா முடிஞ்சு. அவங்க அப்படியே தான் சொல்கிறாங்க. அப்பா சாகும்போது என்ன சொன்னார்? சாகிறதுக்கு முன்னாடியே சொன்னார். என்ன சொன்னார்? எல்லாம் பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னாருன்னு அடிக்கிறாங்க, அடிச்சு விட்றாங்க. யோசிக்கிறான், பயம் வந்துருச்சு அவனுக்கு. ஆனால் யோசேப்பினுடைய சிந்தனையே வேற. சொப்பனக்காரர்கள், தரிசனம் பார்க்கிறவர்களுடைய எண்ணமே வேற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க பூமிக்கு அடுத்தவைகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. அவங்க ராஜ்யத்தின் சிந்தை உடையவர்களாக இருப்பார்கள். அல்லேலூயா. ஆண்டவரே சொல்லுங்க, தேவனுடைய ராஜ்யத்தின் ஒரு பங்காளியாய் கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த பகுதியில் இருக்கிற எல்லா சபைகளும் வளரணும். இந்த பகுதியில் இருக்கிற எல்லா மக்களும் சுவிசேஷத்தை கேட்கணும். இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் சபைக்குள்ளே வர வேண்டும். இந்த எல்லைகளிலே இயேசுதான் தேவன் என்று ஜனங்கள் முழங்க வேண்டும் என்ற எண்ணமும் ஆசையும் இருந்தால் எத்தனை சபை வளர்ந்தாலும் பத்தவே பத்தாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒரு இந்த நண்டு கதை, அதை மட்டும் சொல்லிடணும்னு நினைக்கிறேன்னா, அப்படி யோசிக்கிறேன், அதனால் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். எல்லா தேசத்தின் நண்டுகளும் ஒரு ஒரு ஊரில் ஒரு எக்ஸிபிஷன் வச்சாங்களாம். எல்லா தேசத்தின் நண்டும் வந்துச்சான் அந்த ஊரில். சைனா, ஜப்பான், எல்லா தேசத்தின் நண்டுகளும் எல்லாம் பெரிய பெரிய டப்பாக்கள்லாம் வந்துச்சு. எல்லா நண்டு அந்த டப்பாக்களும் மூடி போட்டிருந்துச்சான். எல்லாம் ஒவ்வொரு கண்ட்ரி பேரை போட்டிருக்கு பாருங்க. இந்தியான்னு போட்டிருக்கிறது மட்டும் திறந்தே இருக்குதான். அப்போ இவர் கேட்டாராம், ஏங்க எல்லா நண்டு டப்பாலே என்ன இருக்குது? மூடி இருக்குது. இந்தியான்னு இருக்கிற நண்டில் மட்டும் மூடியே இல்லை, தப்பிச்சு ஓடிடாதா? அவர் சொன்னார், இந்தியா நண்டுகளை பற்றி கவலையே பட வேண்டாம். ஒரு நண்டு தப்பிக்க முயற்சிதுன்னா அடுத்த நண்டு பிடிச்சி கீழே இழுத்துரும். ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குல்ல, ஆனால் அத்தனை உண்மை. சந்தோஷப்படுறோமா? ஒரு உயர்வை பார்த்து சந்தோஷப்பட முடியுதா நம்மளால்? ஒரு சபையில் 1000 பேர் வந்துட்டாங்க, நம்மளால் சந்தோஷப்பட முடியுதா? இல்லையே, எனக்கு வரலையே, எனக்கு கிடைக்கல, அப்படி தான் நம்ம யோசிக்கிறோம். இன்றைக்கி ஆண்டவருடைய பிள்ளைகளாக நம்முடைய சிந்தனைகளை ராஜ்யத்தின் சிந்தனையாக நாம் மாற்றுவோம் என்றால் இந்த தேசம் சீக்கிரமாய் கர்த்தர் வசப்படும். ஹல்லேலூயா. நம்ம சேர்ந்து நிற்கணும், சேர்ந்து செயல்பட வேண்டிய ஒரு காலத்தில் இருக்கிறோம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னை குறித்த தேவ திட்டங்களை தரிசனங்கள் மூலமாக, சொப்பனங்கள் மூலமாக எனக்கு வெளிப்படுத்தி உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவனாய் நான் இருக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்ய வேண்டும். நான் சொல்லுவேன், யாராக இருந்தாலும் வயது வரம்பே கிடையாது. கர்த்தர் எல்லாரையும் எடுத்து பயன்படுத்த தேவன் வல்லவராக இருக்கிறார். எல்லாரையும் பயன்படுத்த தேவன் வல்லவராக இருக்கிறார். ஒரு சிலருக்கு ஒரு வேலை, ஒரு சிலருக்கு பிரசங்கம் பண்ணுற வேலை, ஒரு சிலருக்கு தீர்க்க தரிசனம் சொல்கிற வேலை, ஒரு சிலருக்கு சும்மா பிள்ளைய வளர்க்குற வேலை. மோசேனுடைய அம்மாவுக்கு அந்த வேலை தானே கொடுத்தார் ஆண்டவர். அந்த மாதிரி பெருசாக என்ன செஞ்சாங்கன்னு பார்க்க முடியுது? ஒன்றும் இல்லை, பிள்ளையை நல்லா வளர்த்து எடுத்துட்டாங்க. அவங்க கையில் பிள்ளை இருக்கும்போது அது பால் மறக்கிறதுக்கு முன்பதாக நீ எகிப்தியனுடைய வீட்டிலே வளர்ந்தாலும் நீ யார் என்பதன் அடையாளத்தை அந்த அம்மா அவனுக்குள்ளே புகட்டி விட்டார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, அவன் தோற்றமெல்லாம் எகிப்தியன் மாதிரி இருந்தாலும் உள்ளத்தில் அவன் யூதனாக இருந்தான். காரணம் என்ன தெரியுமா? அவருடைய தாய் அவனை அப்படி ஊட்டி வளர்த்தாள். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே சொப்பனங்களும் தரிசனங்களும் எனக்கு வேணும். ஆண்டவரே நீங்கள் என் கூட பேசணும், உங்கள் திட்டங்களை எனக்கு வெளிப்படுத்தணும், அதை நிறைவேற்றுகிறவனா நான் இருக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்ய வேண்டும். 2வது வருஷம் முடிஞ்சிருச்சு, எப்படி போச்சுன்னே தெரியல. ஆனால் 3வது வருஷம், அடுத்த வருஷத்துக்குள்ளே கால் எடுத்து வைக்கும் பொழுது பெரிய திட்டங்களையும் தரிசனங்களையும் கர்த்தர் கொடுத்து அதை கர்த்தர் நிறைவேற்ற அவர் வல்லவராயிருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறையா யோசிப்புகள் எழும்ப வேண்டிய காலமாய் இருக்கிறது. அநேகரை ஆதரிக்கக்கூடியவர்கள் எழும்ப வேண்டிய காலமாக இருக்கிறது. நம்ம திருப்தி அடையவே கூடாது. ஹல்லேலூயா. ஆத்துமாக்களை குறித்து திருப்தி அடையவே கூடாது. போதுன்ற மனநிலை நமக்கு இது வரவே கூட. ஊழிய பாதையில் மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கணும், வார்த்தையை சொல்லிகிட்டே இருக்கணும், செயல்பட்டு கொண்டே இருக்கணும். கர்த்தர் பெரிய ஒரு அறுவடையை அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. கண்களை மூடுவோம், நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே சொல்ல போகிறோம், ஆண்டவரே சொப்பனங்களை பார்க்கிறவர்களாக, தரிசனங்களை அடைகிறவர்களாக, தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்கிறவர்களாக நாங்கள் இருக்க கர்த்தர்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் கேட்ட வசனத்தின்படி எங்களை ஆராய்ந்து பார்க்கிறோம். கேட்ட வசனத்தின் அடிப்படையில் எங்களை சீர்தூக்கி பார்க்கிறோம்.
கொஞ்சம் ஒரு நிமிஷம் யோசிங்களேன். உங்களுடைய வாழ்க்கையின் எதிர்பார்ப்புகள் என்ன? வாட் ஆர் யுவர் பிரேயர் ரிக்வெஸ்ட்? நீங்க எதுக்காக ஜெபம் பண்றீங்க? இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, ஒரு மேலான திட்டத்தையும் நோக்கத்தையும் நான் அறிந்து செயல்பட கர்த்தர் எனக்கு உதவி செய்யும். அல்லேலூயா. உலகத்தின் காரியங்களுக்கு மேல, உலகத்தினுடைய உயர்வுகளுக்கு மேல என்னை கொண்டு நீங்க என்ன செய்யணும்னு சித்தமா இருக்கிறீங்களோ அந்த தரிசனத்தை நான் பிடித்துக் கொள்ளும்படி கர்த்தர் எனக்கு கிருபை தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கண்களை மூடி எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. அப்பாட்ட கேளுங்க, ஆண்டவரே, சொப்பனங்கள் மூலமாக, தரிசனங்கள் மூலமாக, இதனுடைய வாக்குத்தத்தம் என்பதினால் உம்மிடத்திலே நான் கேட்கிறேன். அதன் மூலமாய் கர்த்தர் என்னோடு கூட பேசும்படியாக, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவனாய், நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொண்டவனாய் கர்த்தர் எனக்கு கிருபை பாராட்டும்படியாக நான் ஜெபிக்கிறேன். உடைய கரத்திலே ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. எங்களுடைய எல்லைகளை விரிவாக்கும், உடைய சிந்தனைகளை விரிவாக்கும், எங்களுடைய இருதயத்தை விரிவாக்கும். உம்முடைய இருதயத்தை போல, உம்முடைய சிந்தையை போல ஒருவனும் கெட்டு போவது தேவனுக்கு சித்தம் அல்ல என்று சொன்னீங்களே. கர்த்தர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கரங்களில் எங்களை ஒப்புவிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும். ஊழியக்காரர்களை கர்த்தர் ஆசீர்வதியும். குடும்பங்களை கர்த்தர் செழிக்க பண்ணும்படியாக நான் ஜெபிக்கிறேன். உடைய ஆளுகைக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.